ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டி பக்கத்தின் நீளத்தை மீட்டரை காண்க. அப்போ பக்கம் கேட்டான், கனளவு கொடுத்துட்டான். கனளவு A³ = 64,000. இப்போ நம்ம அதாவது மீட்டரில் கேட்குறான். அப்போ நம்ம 64 லிட்டர் ஈக்குவல்ட்டு நம்ம வந்து மீட்டரில் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 மீட்டர் = 1000 லிட்டர். அப்போ 1000 டிவைட் பண்ணால் நமக்கு 64ன்னு கிடச்சிரும். இப்போ 64 மீட்டர் கண்டுபிடிச்சிரும். அப்போ A³ = 64 மீட்டர் க்யூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 64 நம்ம க்யூப் ரூட் எடுத்தோம்னா A = நமக்கு 4 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஒன்றும் நம்ம டோட்டலாக நம்ம க்யூப் எடுத்தால் அதை தான் 1000 டிவைட் பண்ணி 64 கண்டுபிடிச்சி மாற்றிக்கிறோம், மீட்டருக்கு மாற்றிக்கிறோம். லிட்டரை மீட்டருக்கு மாற்றுறோம். அப்போ மீட்டருக்கு மாற்றோம்னா 1000 நம்ம டிவைட் பண்ணணும். ஏன்னா 1 லிட்டர் = 1000 லிட்டர் = 1 மீட்டர் க்யூப். அதனால் மாற்றிக்கிட்டு நம்ம எடுக்கிறோம். நமக்கு A = 64, அதோட பக்களவு கிடச்சிருது, மீட்டரில் கிடச்சிருது. இதுவே நமக்கு வந்து அப்படியே எடுத்தோம்னா எவ்வளோ வந்திருக்கும், 4000ன்னு கிடச்சிருக்கும். அப்படியே எடுத்தோம்னா 4000 லிட்டர்லேயே கிடச்சிருக்கும். அவங்க நம்மள்கிட்ட கேட்குறது மீட்டரில் கேட்குறாங்க. அப்போ 4000 1000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 மீட்டரில் வந்துடும். ஏன்னா லிட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1000 தான் டிவைட் பண்ணணும்.